எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது தெரியுங்களா? சினிமால இவ்வளவு வருஷமா இங்கேயே நான் இருக்கிறதுக்கு, நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு உலக நாயகன் கமல் சாருக்கு பக்கத்துல என்னுடைய படம் வர அளவுக்கு நான் இன்னும் உழைச்சிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுல, இதுதான் எனக்குரிய சன்மானம் நினைக்கிறேன். சார் இது வந்து ஃபீல்டுக்கு என்ட்ரி ஆகி ஒரு 2வது படத்துல சொல்ல வேண்டிய வார்த்தையை நீங்க 35 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றீங்க. அதான் நான் சொன்னேன்ல, அது வந்து என்னுடைய சென்சிட்டிவிட்டி மேபி எனக்கு இருக்கலாம். சத்தியமா நான் இப்படிதான் உணர்றேன். எத்தனை பெரிய பெரிய டேலண்டடான இயக்குநர்களுக்கு இப்ப வாய்ப்பு இல்லாம இருக்காங்க தெரியுங்களா? பெரிய 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 ஸ்டார்ஸை வச்சு படம் பண்ணவங்க இப்போ ஒரு படத்துக்கு கூட அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. மேபி என்னுடைய சூழ்நிலையும் அவங்க சூழ்நிலை என்ன இருக்குன்னா, நான் வந்து எல்லாத்தையும் உதறி தள்ளிடுறேன். எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு இருக்கிறத வச்சு நான் சினிமா எடுக்கணும், அவ்வளவுதான். நான் ஒரு வீடு கட்டிட்டு ஒரு இடத்துல சாலிகிராமத்து பக்கத்துல சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன்னா நான் டெஃபரெண்ட் சினிமா விட்டு போயிருப்பேன். அவ்வளவுதான் எனக்கான வசதி. நீங்க நிராகரிக்கப்படுவீங்க, உங்களை ஒதுக்கி 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 தள்ளி விட்டுருவாங்க. சோ அதனால நான் இந்த 2வது படத்துல சொல்ல வேண்டியது கூட நான் இப்ப சொல்றேன், சின்சியரா அப்படி உணர்றேன். இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிற ஒருத்தரை நீங்க வந்து வேற ஏதோ ஒரு படத்துக்கு போட்டியாகவும் அந்த படத்தை வந்து நான் தவறாகவும் பேசுறேங்கிறது வந்து எவ்வளவு தவறான ஒரு விஷயம். அப்படி நான் எண்ணத்துல கூட நினைக்க மாட்டேன். நான் தப்பிச்சேனா, என் படம் வந்துச்சா, என்னுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த படத்துக்கு நடுவில் வந்ததுன்னா கூட என் படம் ஜெயிச்சிரும். ஏன்னா என் படம் வந்து அவ்வளவு மெரிட்டான படம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுல ஜெயிச்சிட்டேன், அவ்வளவுதான்.